காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுங்கோல் ஆட்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸுக்கே துர்லபமா போச்சு. எப்ப பாரு இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு இதெல்லாம் இருந்தா தான் ஆட்சி பண்ண முடியும். நீங்க ஒரு தனி இப்ப நீங்க முதல்ல நான் சொன்னேன், கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சு. செல்வ பெருந்தகைக்கு மேலிடத்துல இருந்து அவருக்கு வந்ததோ என்னமோ, திமுக எதிர்பார்த்தது செல்வ பெருந்தகை அவங்க தான் அவங்கள பரிந்துரை செஞ்சாலே நமக்கு அடங்கி இருப்பாங்க, நம்ம சொன்னதை கேட்பாங்க. எல்லா இடத்துலயுமே திமுகவுக்கு ஒரு கொள்கை. ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் காலம் போல இல்லை. அப்ப இடைப்பட்ட காலத்துல ஸ்டாலினுடைய அப்பா இருந்திருக்காருல கலைஞர்லாம், அப்ப கலைஞரும் மோசம்னு சொல்ல வர்றாரு அவரு. அப்போ காமராஜர் ஆட்சினா மதுக்கடையெல்லாம் மூடிட்டு பள்ளிக்கடையா திறக்க போறாரோ? முக்காவாசி மது ஆலைகள் இந்த திமுக பிரமுகர்களுக்கு சொந்தமா இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னா கூட திருப்பி அந்த மது ஆலைகள் இந்த மாதிரி சில காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு சொந்தமாச்சுன்னா அவங்க எப்படி மது விலக்கு கொண்டு வருவாங்க? ஆக மொத்தம் அரசியல்ன்றது இவங்களோட தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க ரொம்பலாம் கனவு காணாதீங்க. பாவம் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, கனவு காணுங்கள்னு. அதை நல்ல மக்கள் இது வரைக்கும் கனவு தான் கண்டுட்டு இருக்கோம், நல்ல விஷயம்லாம் நடக்கல. இங்க பாஜக எடுத்துன்னா அண்ணாமலை ரொம்ப விரைவாகவே கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பட்டி தொட்டினால் பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா காங்கிரஸ் தலைவர் இப்போ 2 மாதங்கள் ஆகுது தலைவர் பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகை. இவருக்கு ஈக்குவலா போறாருன்னு நினைக்கிறீங்களா? அது முடியவே முடியாதுங்க. அண்ணாமலை போல ஒரு தைரியமான ஆள் இத்தனை நாள் இவங்களை கேள்வி கேட்கவே ஆள் இருந்து மக்கள்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு இல்லை. அவர் எங்க, செல்வ பெருந்தகை எங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திருமதி ஆனந்தி லக்ஷ்மன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை கலைஞருடைய ஆட்சியில் அவங்களுக்கு எதுவும் திருப்தியாக இல்லையா? என்ன காரணம்? இல்லை, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னாடி பழைய கதைகளை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இதே மாதிரி யாரும் சொன்னதில்லை. அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நம்ம இருக்கிற கட்சிகளோட கூட்டோடு இருந்தபோது யாரும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இது வேணும் அப்படின்ற மாதிரி காமராஜருக்கு பிறகு யாரும் அப்படி சொன்னதில்லை. அதை நம்ம வரவேற்கிறோம் ஒரு விதத்தில். ஆனாலும் பழைய கதைகளை ஏன் எடுக்கிறோன்னா அதில் இருக்குது ஒரு விஷயம், அதனால தான் அதை எடுக்கிறேன். அது முன்னாடி மூப்பனார் அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா காங்கிரஸ் தனியாக அதுக்குன்னு ஒரு பேர் இருந்தது தமிழ்நாட்டில். நிறைய பேர் இன்றைக்கி கூட பழைய ஆட்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் அந்த காங்கிரஸா எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காங்கிரஸ் அந்த மூப்பனார் காலத்தில் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் காங்கிரஸில் அவங்களுக்கே அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மதிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க எப்பவும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 20-25 சீட்டு எம்எல்ஏ, 10 சீட்டு எம்பி, இது கிடைச்சா போதும்னு தான் இருந்தாங்க. இப்படி இருந்தால் அப்போ அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த ஒரு அடிப்படையில் நம்ம ஒரு இலக்கை அடையணும்னா நமக்கு அந்த உத்வேகம் இருக்கணும், அது அடையணுன்ற இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டு சீட்டை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும். ஆனால் அது இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு சதவீதமே 25% ரொம்ப குறைஞ்சி 4-5% ஆயிடுச்சு. காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவங்க ஆமா அப்படியே இறங்கி போச்சு. 25% இருந்தது முன்னாடி காங்கிரஸ்க்கு. இப்ப கூட்டணியோட வரிசையா சேர்ந்து நீங்க தான் சொல்றீங்களே, எங்களுக்கு 25 சீட் இருந்தா போதும், எம்எல்ஏ சீட்டு ஒரு 10 சீட் இருந்தா போதும், மொத்தம் எங்களுக்கு தமிழ்நாடு வேணும்ன்றது இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மெனக்கடல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது போனதுனால தான் இப்படி இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சுதந்திர காலத்துல இருந்த காங்கிரஸ் வேற. அவங்க தேசியம், தெய்வீகம், அப்படியே மக்களுக்கு அந்த பேரை சொன்னாலே அப்படியே புல்லரிக்கும். எங்கள் பெரியவங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தவிர வேற ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லி வளர்த்துருக்கோம். அதனால தான் அவங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நேருவால் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா நேரு மட்டும்தான் மத சார்பு இல்லாதுன்னு இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தேசியம் தெய்வீகம்னு எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. நேரு மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்கள் மத சார்பின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு. அதுவே மறைமுகமா வேற எதையோ சொல்ற மாதிரி இருக்குல்ல. எதுக்கு அந்த வார்த்தை சொல்லணும்? நாங்க பொதுவா தேசியம், ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவருக்கு என்ன தேவை? இந்த நாட்டுக்கு மேல ஒரு அபிமானம், நாட்டு மேல ஒரு பற்று. மற்றபடி தெய்வீகம் நம்ம வழி வழியாக நம்ம பாரத நாட்டு பண்பாடுல அது இருக்கு. அதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தா கூட அவர் வெற்றி பெற முடிஞ்சது. ஏன்னா கம்யூனிஸ்ட் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்க காங்கிரஸ் ஆதரிச்சாங்கன்றனால நேருவுக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. அவங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய மூத்த தலைவர்களோட அடிக்கடி தகராறு கொள்கையில். அப்புறம் அவங்க இன்னும் வேற சொல்ல போனோன்னா,
காமராஜ் அவ்வளோ முன்னெடுத்து பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு இந்த மரியாதை சொல்கிற மாதிரி யாருக்குமே அவ்வளோ மரியாதை கிடையாது. அப்பேற்பட்ட காமராஜரை கூட இந்திரா காந்தி அம்மா வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க, அந்நிய கைக்கூலின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வாரிசுனாலே பிரச்சனை தானோ? யார் சொல்றது? வாரிசு தொட்ட இடங்கள்லாம் வாரிசுன்னு வந்துட்டுதுன்னா அப்புறம் அது பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுங்க. அவங்க எதுக்காக இங்க தலைவரை எதுக்கு இப்போ அரசியலுக்கு வந்தாங்கன்றதே கேள்விக்குறி ஆயிடுது. அதனால அது வேண்டாம் நமக்கு, சரிங்களா? அதனால இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்க வந்த உடனே இதை மாதிரி பெரிய தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்துறது, தனக்குன்னு நான் வச்சதுதான் சட்டம்னு இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் இதுல நியமிக்கிற ஒரு இதுல கூட ஒரு நிலைமையில கூட இந்திரா காந்தி அம்மா வந்து எத்தனையோ பேர் சீனியர்களை எல்லாம் விட்டுட்டு உச்ச நீதிமன்ற இதுல வந்து நீதிபதியா நியமிக்கிற பொறுப்பு. அப்போ வந்து அரசுக்கு அதுல ஒரு இது இருக்கும், ஒரு பங்கு, அந்த தேர்ந்தெடுக்கிற இது. எத்தனையோ சீனியர் இதில் அனுபவம் மிக்கவர்கள்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ தனக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து கடைசியில் இருந்தவங்களை கொண்டு வந்து செலக்ட் பண்ணாங்க. சில நீதிபதிகள்லாம் இதெல்லாம் ரிசைன்மெண்ட்டே போனாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்திரா காந்தி அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் சித்தாந்த ரீதியாக எங்கள் கொள்கைக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்கள தான் நாங்கள் வச்சுப்போம்னாங்க. அது எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியுடைய கொள்கை வந்து நாட்டுக்கு உரியதா எப்படி, அப்போ அது மாதிரி செஞ்சுட்டாங்க அவங்க இந்திரா காந்தி அம்மா. அது மாதிரி பண்ணதுலேயே உங்களுக்கு வந்து யாருக்குமே அவ்வளோ இது இல்லை, திருப்தி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அதிருப்தி சம்பாதிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 77 வருஷம் நினைக்கிறேன். அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த போது பாத்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய மூத்த தலைவர்களை வந்து கேள்வி கேட்காம ஒரு ஹிட்லர் போல சர்வாதிகார ஆட்சி போல வந்து ஜெயிலில் தள்ளுறது இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ காங்கிரஸ்ன்றது வந்து தேஞ்சிட்டே வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மா கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வராரு பதவிக்கு. ராஜீவ்காந்திக்கு அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்திரா காந்தி அம்மா இருந்த போதே சில பொருளாதார ரீதியாக தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்தது, நிறைய பேரை பகைச்சிக்கிட்டது, அப்புறம் இந்த மாரி எல்லாம் செஞ்சது, பொருளாதார ரீதியாக வந்து சில கொள்கைகள்லாம் முடிவெடுத்ததெல்லாம் ஒன்றும் சரியா இல்லை. ஒழுங்கான மூத்த தலைவர்கள் அதை வந்து மரியாதை அவங்களோட ஒத்து போய் அவங்க ஆலோசனை எடுத்துனா நல்லா இருந்திருக்கும். ஸோ அங்கேயும் கூட காங்கிரஸோடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வந்தது. ராஜீவ்காந்திக்கு உங்களுக்கே தெரியும், அவர் அன்னி வரைக்கும் பைலட்டாக இருந்தார். இந்திரா காந்தி அம்மாவுடைய ஒரு பையன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, அரசியல் அனுபவம் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை, ஒரே காரணத்துக்காக இவங்க கொலை செய்யப்பட்ட உடனே மக்கள் அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கல, அவர் உடனே அவரை வந்து இதுவும் நியமிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ், அவர் இந்திரா காங்கிரஸ் இது இப்படி தான் சொல்ல அவருக்கு தெரிஞ்சதே தவிர தனிப்பட்ட முறையில் இந்திரா காங்கிரஸ் அட்லீஸ்ட் அவராக சரிப்படுத்திருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா செஞ்ச தவறுகளை இப்போ புதுசாக வந்தவருக்கு அனுபவம் இல்லை, ஏற்கனவே நடந்தது தெரியாது. இன்னைக்கு ராகுல் காந்தி சில விஷயங்களெல்லாம் பேசும்போது நினைவுபடுத்தாது. அதே மாதிரி என்னங்க இவருக்கு ஹிஸ்ட்ரியே தெரியாதாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கும். அது இப்போ சொன்னீங்களே வாரிசுன்னு, அது வருது வாரிசுங்க வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஆரம்பிச்சு அனுபவம் இல்லை, இது இல்லைன்னுட்டு இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ்க்கு ஒரு மரியாதை மதிப்பு எல்லாம் இருந்தால் அதையாவது அவர் நீடிக்க செஞ்சிருக்க முடியும். ஆனால் இது ரெண்டுமே அவரால் பண்ண முடியல. இதோட இன்னும் ஒரு பிளண்டர்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுடைய ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அந்த ராமர் கோயில் கதவுகளில் வந்து திறந்து வச்சார் பாபரி மஸ்ஜித். திறந்தானா இந்துக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்னு. ஆனால் மாறா என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னன்னா முஸ்லீம்களுடைய பகைமையை தான் சம்பாதிச்சிட்டார் அவர். ஸோ அங்கே ஒரு பேதம் வந்துடுச்சு. ரெண்டாவது அவர் பண்ண இன்னொரு தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஷாபானு கேஸில் வந்து அவங்க அந்த முஸ்லீம் சட்டத்துக்கு எதிராக அவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ உச்சநீதிமன்றமே அந்த ஒரு குறிப்பான ஒரு சமுதாயத்து கொள்கைக்கு எதிராக அந்த ஷாபானு கேஸில் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும் அது சொல்கிறாங்க. இந்த இடத்துல திருப்பியும் ராஜீவ்காந்தி குறுக்க பூந்து பிரதம மந்திரியாச்சே, குறுக்க பூந்து என்ன பண்ணார்னா, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிர்பக்கமாக அதை மாரி செய்ய வேண்டாம், அவங்க முஸ்லீம் இதோடைய அவங்க அவங்களுடைய சட்ட ரீதியை ஃபாலோ பண்ணால் போதும், அதை அனுசரிக்கட்டும் போதும்னு இவர் மாற்றி சொல்லிட்டார். இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு, அது இப்படி சொன்னது அவர் எதுக்காக சொன்னான்னா, இப்போ முதல்ல சொன்ன ராமர் கோயில் இந்த பாபரி மஸ்ஜித் திறந்தது மூலம் சம்பாதிச்ச முஸ்லீம்களோட பகைமையை ஷாபானு கேஸில் வந்து காம்பன்சேட் பண்ணுறாராம், ஈக்குவல் பண்ணிடுறாரு. ஆமாம் பண்ணுறாராமா. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கெல்லாம் ஆரம்பித்து எப்போ பாரு மத அடிப்படையில் இப்படித்தான் வந்துடுச்சு, எப்போ பாரு சிறுபான்மையினருடைய இது பண்ணுறதுக்காக திருப்தி பண்ணுறதுக்காக இப்படி தான் கொண்டு வருதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்ல நான் சொன்னேன், அப்போ முதல்ல காங்கிரஸ் ஆரம்பித்த தேசியம் தெய்வீகம் இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு.
சுத்தமாக போயிடுச்சு. இப்படி வெறும் ஓட்டுக்காக வாக்குக்காக அரசியல் செய்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கல. அது அன்னைக்கு ராஜீவ்காந்தி காலத்திலேயே கூட வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்போவே வந்துடுது. அதுலேருந்து தான் அது வந்து இதே மாதிரி தான் தடம் மாறிட்டே தான் வந்துருந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி பண்ணுறதுன்றது வந்து காங்கிரஸுக்கே துர்லபமாக போச்சு. எப்போ பாரு இந்த சிறுபான்மையினரோட வாக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஆட்சி பண்ண முடியும். நீங்கள் ஒரு தனி இப்போ நீங்கள் முதல்ல நான் சொன்னேன், கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு. முதல்ல இருந்த நிலைமை எப்படி, நல்ல ராஜா போல் எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே அபார நம்பிக்கை இருக்குது, தேசியம் தெய்வீகம்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் தேவையில்லாமல் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், இப்படியெல்லாம் போனால் என்ன ஆகும்? அப்புறம் ராஜீவ்காந்தி திருப்பியும் கொலையாகி திருப்பியும் வந்து இவங்க நம்ம ராகுல் காந்தி அவங்க அம்மா இவங்கள்ட்ட வந்து சோனியா காந்தி அம்மாட்ட வருது. அவங்கள்ட்ட வந்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமான இது கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் இருந்த இடம் எங்க, போன இடம் எங்க? அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் யாராவது வேறு வழி இல்லையா, நீங்கள் நாங்கள் இருக்கிற கழக கட்சிகளுடைய இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ கழக கட்சிகள் என்ன பண்ணாங்க, காங்கிரஸுக்கு இப்போ இடம் கட்சி குறைஞ்சி போச்சு மதிப்பு. அவங்க அந்த வாக்குகளை அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க. காங்கிரஸுக்கு இருந்த மாதிரி அது போயிடுச்சு. அந்த மக்கள்கிட்ட அந்த அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை போச்சுன்னு தான் இத்தனை நேரம் சொன்னேன். இது மாதிரிலாம் செஞ்சால் ஒரு கொள்கை கிடையாதா, சிறுபான்மையினர் வாக்கு தான் அரசியலா, அதனால போனால இந்த கழகங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக கழகங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கொடுக்கறது தான் சீட்டு அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸ்க்கு மோசமான நிலைமை வந்துட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்லையாவது 25 எம்எல்ஏ வருவாங்களா, 10 எம்பி வருவாங்களான்னு இருந்தது. இப்போ கேட்டிங்கன்னா சீட்டுக்கே அந்த சண்டை போடுற நிலைமை வந்துட்டு உங்களுக்கு சமீபத்தில் தெரியும். இந்த சமயத்தில் வந்து இவங்க திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் தலைவரை அவங்க தான் பரிந்துரை பண்ணாங்க, இந்த செல்வ பெருந்தகை அவர்களை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ செல்வ பெருந்தகைக்கு வந்து மேலிடத்துலேருந்து அவருக்கு வந்ததோ என்னமோ, நம்ம சேர்ந்து போன மரியாதையெல்லாம் சீர் தூக்கணும், தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதனால நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, இவங்க திமுக எதிர்பார்த்தது வந்து செல்வ பெருந்தகை அவங்க தான் அவங்கள பரிந்துரை செஞ்சாலே நமக்கு அடங்கி இருப்பாங்க, நம்ம சொன்னதை கேட்பாங்க. எல்லா இடத்துலையுமே திமுகவுக்கு ஒரு கொள்கை, இங்கே யாராவது கூட்டு வந்தால் கூட அவங்க என் பேச்சை கேட்டு நான் சொல்கிறத கேட்டு அவங்க அடக்கி இருக்கணும், அவங்க தனிப்பட்ட கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் செல்வ பெருந்தகை இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ்க்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்கிறாரு. அதனால அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஸ்டாலினோட ஆட்சி வந்து இவருக்கு ஆட்சி மாதிரி இல்லைன்னு இப்போ நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டு ஒன்று வைக்கிறார். இந்த கமெண்ட் வச்சதுலேயே ஒரு 2 முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. இவர் என்ன சொல்ல வராரு, ஸ்டாலின் ஆட்சி வந்து காமராஜர் காலம் போல இல்லைன்னா, அப்போ இடைப்பட்ட காலத்தில் ஸ்டாலினுடைய அப்பா இருந்திருக்காருல்ல கலைஞர்லாம், அப்போ கலைஞரும் மோசம்னு சொல்ல வர்றாரு அவரு, அது தெரியல. ஆனா இப்ப ஈவிக்கு இளங்கோயனை இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரை தான் இறக்கிட்டாங்க போக்குல இருந்தாலும் அவர் திமுக சொன்னபடியெல்லாம் கேட்டு வந்தாரு. சும்மாவே யாருக்குமே அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம், உணவும் வாயால் கேடுன்னு சொல்லுவாங்க, இருக்க முடியல. அவர் நடுவில் போந்து இல்ல ஸ்டாலின் வந்து நல்லா தான் ஆட்சி செய்யறார், காமராஜர் போல ஆட்சி செய்யறார். இப்போ என்ன ஆச்சு, உள்ளதும் போச்சே கடவுளேன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொன்னோம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான கொள்கை இல்லை, எங்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய மாட்டேங்கிறீங்க, யார் எங்களுக்கு செய்வாங்களோ அதுக்கு பாஜகவே பரவாயில்ல, நாங்கள் அந்த இன்னொரு கட்சி யாரானாலும் நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு வேண்டியது நல்ல ஆட்சி, அதனால இனி இந்த கழகமும் சரி இல்லை காங்கிரஸும் சரி இல்லை, நாங்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்கிறோம்னு மக்கள் சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அதை பாஜக செய்யல, இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல காங்கிரஸுக்கு மாற்றானா பாஜக மட்டும்தான் அப்படிதான் அப்படி சொல்லும்படி ஆயிடுச்சு. இன்னொரு கூட விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், இப்ப ராகுல் காந்தி வந்து நிர்வாகம் எல்லாத்தையுமே மாத்த போறேன்னு சொன்னதுக்கு என்ன இன்னொரு காரணம்னா, இது ரொம்ப ஆதாரபூர்வமான தகவல் இல்லை, இருந்தாலும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து இங்க சில சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் மாதிரி இந்த ஷாப்பிங் மால் மாதிரிலாம் இருக்குது, இங்கெல்லாம் வர வாடகை பணம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக முறையாக முதல்ல வாடகையை கணக்கு காமிக்கும் போது சொன்னீங்கன்னா, மால்லெல்லாம் வந்து கணக்கு நீங்கள் வாடகை இன்னி தேதியில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாடகை வரும், ஆனால் ரொம்ப கம்மியாக. இதை நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்து சில கோயில்கள்லாம் நான் குறிப்பிட்ட கூட சொல்ல முடியும், அந்த கோயில்களுக்கு சொந்தமான இடங்களுக்கு சில வீடுகள்லாம் இருக்குது, அந்த வீடுகளில் மக்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 55-75 வருஷமாக இருக்காங்க. எங்கேயும் 50-75 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா 15 ரூபா வாடகை கொடுத்ததெல்லாம் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கோயில் நிர்வாகம் கேட்கல. அதே மாதிரி தான்
அப்போ நமக்கு தெரியும் இது என்னடா அது அநியாயம், கோயிலை சுற்றி நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே இது வந்து இன்னைக்கு வாடகை எங்கே இருக்குது, 10 ரூபா 15 ரூபாய்ங்க, 10 ரூபாய்க்கு ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது, உங்களால் ஒரு பேனா கூட வாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதனால இது தெரியும். அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கு சொந்தமான சில மால்கள் இங்கெல்லாம் வர வாடகையெல்லாம் குறைச்சி கணக்கு காமிக்கிறது, அப்படியே வர பணத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு பங்கீடு கொடுக்கறது, மாமூல் கொடுக்கறது, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. இது வந்து செல்வ பெருந்தகைக்கு காதுல வந்ததுனால தான் அவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு கூட சொல்றாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா, அப்போ காமராஜர் ஆட்சினா இப்போ மதுக்கடையெல்லாம் மூடிட்டு பள்ளிகளையா திறக்க போறாரோ அந்த மாதிரி இருக்குமோ காமராஜர் ஆட்சினா? பாருங்க, ஏதோ ஒன்று சொல்லும்போது நீங்கள், அதாவது இப்போ நான் இப்போ கூட ஒரு சமீபத்தில் சொன்னேன், மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எதில் தெரியுங்களா, எனக்கு அடுத்தது யார் வரணும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க, கூடவே யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் காமராஜர் ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் காமராஜர் மாதிரி ஆட்சி கொண்டு வருவோம், ஆனால் எங்களுக்கு மதுனால வந்து வியாபாரம் ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மது விலக்கு ஏன் கொண்டு வரல திமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ் ரீசன் எல்லாருக்குமே புரியும். முக்காவாசி மது ஆலைகள் இந்த திமுக பிரமுகர்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொல்லி சொன்னால் கூட திருப்பியும் அந்த மது ஆலைகள் இந்த மாதிரி சில காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு சொந்தமாச்சுன்னா அவங்க எப்படி மது விலக்கு கொண்டு வருவாங்க? ஆக மொத்தம் அரசியல்ன்றது இவங்களோட தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க ரொம்பலாம் கனவு காணாதீங்க. பாவம் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, கனவு காணுங்கள்னு. அதை நல்ல மக்கள் இது வரைக்கும் கனவு தான் கண்டுட்டு இருக்கோம், நல்ல விஷயம்லாம் நடக்கல. இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல என்னன்னா சொன்னீங்கல்ல, இங்க கணக்கெல்லாம் ஒழுங்கா காட்ட மாட்டாங்க காங்கிரஸ்ல. ஒரு அது இப்ப தகவல் என்ன வருதுன்னா, காங்கிரஸ்ல வந்து நிர்வாகிகளை மாத்த போறதா ராகுல் காந்தி திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல். நிர்வாகிகளையே மாற்றணும். அதாவது இப்ப தலைவரே இப்பதான் மாத்திருக்காங்க, அழகிரி கிட்ட இருந்து செல்வபெருந்தகையை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மொத்த நிர்வாகிகளையும் மாத்தினா ஒரு கொலாப்ஸ் ஆகாதா கட்சிக்குள்ள? நீங்க அது கொலாப்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய மன ஓட்டத்துல என்ன ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன், காங்கிரஸ் வந்து கழகங்களோட ஆளுமைக்கு போயிடுச்சு, தனி இடமே இல்லை. ஆனால் இப்போ ராகுல் காந்தி வித்தியாசமாக நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த நிர்வாகம் பண வரவுலேருந்து ஏமாத்துறாங்கய்யா, நமக்கு இல்லை, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒன்று சீர்கேடுன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாத்தையும் பாருன்னு சொல்வீங்கல்ல, இது சாதாரணமாக சொல்கிறதான். நிர்வாக குழுவில் எல்லாத்தையும் மாற்றுங்க, எங்கே வந்து எங்கே பூச்சி வந்திருக்குன்னு தெரியல, எங்கே வந்து பாதிச்சிருக்குன்னு தெரியல, எல்லாரையும் வந்து செக் வையுங்க, எல்லாரையும் மாற்றுங்க, ஃபுல்லாக அந்த செட்டெல்லாம் வீடெல்லாம் அழகாக சுத்தமாக ஒட்டடை அடித்து தூசி தும்பு தட்டி அப்படியே பெயிண்ட் எல்லாம் அடித்து ரெனோவேஷன் பண்ணி வேறு ஆள் கையிலையும் கொடுத்துடலான்ற மாதிரி அதான் இப்போ செய்ய போகிறாங்க. ஆனால் இதில் என்ன பலன் இருக்குன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணால் கூட கடைசியில் திருப்பியும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு வரும்போது அவர் தங்க கலர் தான் காட்டுவார்னா மக்கள் அது தெரிஞ்சுப்பாங்கல்ல. நிர்வாகிகளை மாத்தினாலும் மீண்டும் திமுகவோட தான் டிராவல் பண்ண போறாங்க, அது மாற்றம் கிடையாது. நீங்க இவங்க திமுகவோட டிராவல் பண்ணுவாங்க, ஒன்று திமுகவோட டிராவல் பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, வருங்காலத்தில் வந்து இது வரைக்கும் திமுகவோட தான் வந்து அலையன்ஸ் இருந்திருக்கு காங்கிரஸ். இதே மாதிரிலாம் சொல்றதுனால திமுக தலைமைக்கு அவங்களுக்கு அதிருப்தி வந்திருக்கு. அப்ப என்ன குத்தம் சொல்ற மாதிரி இருக்கே. இப்ப அவங்க கலைஞரை சொன்னாங்க, சொல்லலை, அதை விட்டுருங்க. சொல்லும்போது நீங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் வருது. அப்போனா காமராஜர் ஆட்சி தான் நல்லா இருந்தது தமிழ்நாட்டில், அது நடுவில் கலைஞர் ஆட்சி பண்ணாரே. நீங்கள் எங்கள் கட்சியோடு தானே எப்பவும் கூட்டா இருக்கீங்க, எங்கள் கலைஞரை பாராட்டி நீங்கள் சொல்லியிருக்கணும் தானே, நீங்கள் அதை சொல்லலை, தேவையில்லாமல் காமராஜரை இழுத்தீங்க. அப்போனா நாங்கள் எதுக்கு உங்களோட கூட்டு வைக்கணும்னு இவங்களும் தகராறு பிடிக்கலாம். அப்படி தகராறு பண்ணாங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னதான் உள்ளபடியே காங்கிரஸ்னால திமுகவுக்கு வாக்கு வரல, ஆனா காங்கிரஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன இடைச்செருகல் போன முறை இப்ப இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தனியா இருந்தது. அவங்க வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி 21 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டு வச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கூட்டு வைப்பாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்தது. ஆனா கடைசி நேரத்துல வந்து அவங்க யாரோடையும் சேரல. அவங்க ஏன் தனியா வந்தாங்கன்னா அது வேற கதை, அதுக்காக வேற ஒன்றுக்கு பின்னாடி இருக்கு ஒரு முடிச்சு. ஆனா அப்படி தனியா நின்ன போது வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், நான் கடைசி வரைக்கும் ஓப்பனா வச்சிருக்கப்பா, நீ வருதுன்னா. ஆனா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, காங்கிரஸ் வந்து தன்னை வந்து வரவேற்கும், கூப்பிட்டு வச்சுப்பாங்கன்னுட்டு. அப்ப ஏன் காங்கிரஸ் தேடுறாங்க?
திமுகவா இருக்கட்டும் அதிமுக ஆகட்டும். ஆனா காங்கிரஸ் திமுக விட்டு போல. ஆனா இந்த மாதிரியான பேச்சு ராகுல் காந்தி வந்து எடுத்தாரு சொன்னானா இது திமுகவோட இருக்குமான்றது தெரியல. இப்ப காங்கிரஸ் இல்லாத திமுக எப்படி இருக்கும், காங்கிரஸ் இல்லாத அதிமுகவை தான் முன்னமே பார்த்துட்டோமே. அது இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதிமுகல, குறிப்பா எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது வரவே இல்லை. அப்ப அதிமுகவோட சேர மாட்டேன்னு தூக்கி எறிஞ்ச காங்கிரஸுக்கு திமுகவோடையும் சேர மாட்டேன்னு சொல்லி தூக்கி எறிய என்ன ஆகும், எத்தனை நேரம் ஆகும்? சரி, அப்படி தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொன்னேன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? நீ எல்லாம் வேணாம்ப்பா, எங்களுக்கு பாஜகவே பரவாயில்ல, நீ இந்த மாரி அடிச்சுக்கிட்டு நில்லு, நீ அவங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு வேணும், உனக்கு அதிகாரம் வேணும், இன்னொருத்தருக்கு பணம் வேணும், இப்படிதான் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு உன்னையும் காணும் ஆக மொத்தம், அதனால நாங்க எங்களுக்கு எது பரவாயில்ல, பாஜக பரவாயில்ல எங்களுக்குன்னு மக்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி தோணுது. ஆக்சுவலாக இப்போ திமுகனா அதிமுக, அதுக்கு அடுத்து சீமான் தனியாக தான் எப்போதுமே தனித்தான் நிற்கிறேன்னு அவர் முடிவில் இருக்கார், தனியாக அவருடைய கோட்பாடு தனி. ஆனால் அப்படி இருக்கும்போது 2 நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் பாஜக, இங்கே பாஜக எடுத்துக்கிட்டா அண்ணாமலை ரொம்ப விரைவாகவே கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு, எல்லாருக்கும் பட்டி தொட்டிலாம் பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் காங்கிரஸ் தலைவர் இப்போ 2 மாதங்கள் ஆகுது தலைவர் பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகை, இவருக்கு ஈக்குவலாக போறாருன்னு நினைக்கிறீங்களா? அது முடியவே முடியாதுங்க. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் முதல்லயே சொன்னேன், திரு செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாருடைய செலெக்ஷன் சொன்னா திமுக தான் பரிந்துரை பண்ணிட்டு, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பரவாயில்ல நம்ம ஆளையே போட்டுப்போம், அங்கேயும் போட்டுப்போம், எங்கே போட்டாலும் ஒரு நீதித்துறையில அமைச்சு எல்லா இடத்துலையும் எங்கள் ஆட்களே இருக்கட்டும், அப்போ நான் சொல்கிறதான் கேட்கணும் எதுனாலும் அப்படி சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்படி செல்வ பெருந்தகை இப்படி சொல்லுவார்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம வரலாற்றுலேயே இருக்குது. இப்போ இந்த காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு என்ன ஆச்சு, இவங்க வந்து சசிகலா அம்மையார் வந்து தனியாக வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய், அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்தபோது வந்து திரு பன்னீர்செல்வம் அவங்கள தான் எல்லாத்துக்கும் நம்பிக்கையானவர், அவர் கட்சிக்கு நம்பிக்கையானவர், அமைதியானவர், அவர் திறமையானவரா இல்லையான்றதை அப்புறம் பார்க்கலாம், காலம் சொல்லும். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் பின்னோக்கி போய் அவங்க வந்து பன்னீர்செல்வத்தை தள்ளி வச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, சின்னம்மா என்ன செய்கிறாங்க, எடப்பாடி அவர்களை கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ எடப்பாடி சின்னம்மாவை மதிக்கவே இல்லை, வெளியே போயிட்டாங்க. பன்னீர்செல்வத்தையும் ஒதுக்கினாங்க, சின்னம்மாவையும் ஒதுக்கினாங்க. அதே நன்மை தான் இங்கேயும் வரும், வரலாறுலயே இருக்கு. அது அதுல எதுவும் மாற்றம் இருக்காது, அதுல மாற்றம் இருக்கா? நீங்க வேணா கண்டிப்பா இந்த பாராளுமன்ற இந்த 24 இப்ப 24 26க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திமுக இருக்குமா அதிமுக இருக்குமான்றதே சந்தேகத்துலாம் இருக்கு. ஏன்னா 2 பேர்லயும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை போல ஒரு தைரியமான ஆள் இத்தனை நாள் அவங்களை கேள்வி கேட்கவே ஆள் இருந்தது, மக்கள்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு இல்லை, கேளுங்க எதிர்த்து நீங்க கேளுங்க இதெல்லாம் தான் இது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க தான் காணாம போயிடுவாங்களே. எந்த கட்சியிலுமே தான் அது வழக்கம். இந்த கழக கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொன்னவங்கெல்லாம் காணாமல் போனது தான் வரலாறு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது, இந்த ஊழலை கேளுங்க, அதேமாதிரி நான் உங்களுக்கு நல்லது செய்வேன்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மனுஷருக்கு மனசில் வந்து ஊட்டியிருக்காரு. அவர் எங்க செல்வ பெருந்தகை எங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அல்லே இருக்குது. ஓகே மேம், இப்போ அதே காங்கிரஸில் ரேபரேலியில் தான் அவர் ராகுல் காந்தி போட்டிக்கிடுறாரு. அங்கே சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகனை இங்கே உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன், எனக்கு என்ன இடம் கொடுத்தீர்களோ அதே இடத்த என் மகனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ரேபரேலி? எனக்கு பயங்கர சந்தேகம். சோனியா காந்தி அம்மா வந்து ஏங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல? எவ்வளவோ முயற்சி பண்ணாங்களே பாவம் அவங்களும். இப்போ சொன்ன மாதிரி என் மக்களை விரும்பிக்கிறேன், அப்போனா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத மட்டும் இல்லை, நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு கதை இருக்குது. சோனியா காந்தி அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆதாரம் கூட இருக்குது, நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. சோனியா காந்தி அம்மா வந்து எல்லா காங்கிரஸ் ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறமா, இப்போ இது அதாவது இந்திரா காந்தி அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறமா அனுபவம் எதுவுமே இல்லாத ராஜீவ் காந்தியை பதவிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு அப்புறம் தன்னை கொண்டு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ என்னமோ தெரியல. ஆனா பாவம் விதி அவங்களுக்கு எதிராக சதி செஞ்சிடுச்சு. எல்லா எம்எல்ஏவும் கழுத்து போட்டு வாக்கு தருவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி சொல்லணும், இவங்களை ஏத்துக்கிறோம் எங்க தலைவரா அப்படி சொல்லி சொல்லணும், அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாங்க. ஆனா இது நடக்கிறதுக்கு முதல் நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு சுப்பிரமணிய சுவாமி வந்து அப்துல் கலாம் ஐயா அப்போ வந்து குடியரசுத் தலைவர், அவர் தான் வந்து அது அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், இவங்க ரெடியா எல்லா எம்எல்ஏ கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஃபைலுகள்லாம் ரெடி பண்ணி அப்துல் கலாம் மேஜை மேலே வச்சிருக்காங்க ரெடியா, நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போய் இது பண்ணணும். இந்த சமயத்தில் திரு சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கடிதம் எழுதுறார்,
பிரசிடென்ட் இவர் ஆஃபீஸுக்கு அப்துல் கலாம் அவர் இதுக்கு என்ன எழுதுறான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இவங்க இரட்டை குடியுரிமை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை பெற்றவங்க வந்து எப்படி நமக்கு இருக்க முடியும் இந்தியாவில்? அந்த கேஸில் இருக்குது, அது இன்னும் எடுக்கல, அது இன்னும் ராகுல் காந்தி பேரில் கூட இருக்குது இரட்டை குடியுரிமையான்னு. அது எடுத்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாம் சொன்னவங்க முதல் நாள் சாயந்தரம் அன்றைக்கி அடுத்த நாள் அந்த எம்எல்ஏட்டெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது, கையெழுத்து வாங்கி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் போக வேண்டிய சமயத்துக்கு தானாகவே இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இதுக்கு எனக்கு சரி வராதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அப்போ சோனியா காந்தி அம்மையாவால் ஏன் வந்து பிரதம மந்திரி ஆகமில்ல? கடைசி வரைக்கும் காங்கிரஸ் பதவியில் இருந்த வரைக்கும் சோனியா காந்தி, ஏன்னா எப்போ இந்த விவகாரத்தை எடுத்தாலும் இரட்டை குடியுரிமை பிரச்சனை வெளியே வரும் போல இருக்கு, அதனால வர முடியல. அப்போ ஒரு தொகுதியில் ரேபரேலி தொகுதி வந்து என்னுடைய மகனை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன்னா சரி, வயநாட்டில் ஏங்க போகல ராகுல் காந்தி? அதுதான் இங்கேயும் பதில். சும்மா இப்படி சும்மா போட்டு என்ன வார்த்தைக்கு என்ன பஞ்சமா, சும்மா சொல்லி வைக்கலாமே, அப்படிதான் அவங்க கை கொடுக்கும். ஆமாம்மா, ஏதாவது ஒன்று செய்வோம். அவசரம் ஆபத்துக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பழைய கதை கூட சொல்லுவாங்க, நீ எதை கேட்டாலும் நான் கதை சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஏழை அந்த காலத்துல. இந்த கதையை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கதை தான். அவ வந்து ஒரு வண்ணான், அவர் தொழில் செய்கிறவர், அவருக்கு பயங்கர வறுமை. அவர் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் காசு கொண்டு வரப்பில் அதை வச்சு அவங்க மனைவி வந்து எளிமையாக சமையல் செய்வாங்க, டெய்லி சாப்பாடு செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சமையல்லாம் ரொம்ப ஏழைன்றனால ஏதோ காட்டுலேருந்து ஏதோ கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து இதையே வச்சுருவாங்க, ஒரு சோறு வச்சுட்டு ஒரு கீரை வச்சுருவாங்க எப்போதும். இந்த வண்ணானுக்கு ஒரு நாள் கோவம் வந்துடுச்சு. அந்த மண் சட்டியில் கீரை ஆக்கி வச்சுருக்காங்க, வழக்கம் போல் கீரை சமைச்சு வச்சுருக்காங்க. இவருக்கு கோவம் வந்தது, தூக்கி போட்டு உடச்சாரு. என்ன உனக்கு எப்போ பேர் இந்த கீரை தானா அப்படின்னு. அந்த கீரை மண் சட்டியெல்லாம் உடச்சி செவுத்துலலாம் ஒட்டிச்சு. அப்புறம் ஒட்டிட்ட அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பசி பொறுக்க முடியல. சரி அதையாவது கொண்டா நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு ரோஷத்தோட. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் கோச்சு போட்டு உடச்சிங்க பாருங்க, கீரையெல்லாம் சவுத்தில் போய் ஒட்டிருக்குன்னு. பரவாயில்ல, அந்த சவுத்து கீரையை வச்சு போடு நான் சாப்பிட்றேன்னு அவர் சொன்னார். அந்த நிலைமை தான் இன்னைக்கு. அதுதான் இங்கேயும், அதேதான் இங்கேயும். கிடைச்ச இடத்த கிடைச்சதை இது பண்ணிக்க வேண்டியதான். நான் தூக்கி போட்டு உடைச்சது நீங்க தானே. ஆமா, சவுத்துல இருக்கிறத வச்சு கொண்டா, எனக்கு எந்த அவமானமும் இல்லை, எனக்கு பசி உயிர் போகுது, இப்ப கொண்டா, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த ரேபரேலி தொகுதியை குடும்ப தொகுதி அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்றாங்க. அதுக்கு அமித்ஷா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். எப்படி நீங்க அதை உங்க குடும்ப தொகுதின்னு சொல்லலாம்னு? ஏன் இவங்க காங்கிரஸே தன் குடும்ப கட்சின்றதை வெளியில சொல்லிக்கல, அவ்வளவுதானே. இப்பதான் நான் எல்லாம் சொன்னேன், எப்படி அழகா இருந்த கட்சியை இந்திரா காந்தி அம்மா எப்படி உடைச்சாங்க, நேரு காலத்திலேயே எப்படி அடித்தளம் போட்டாங்க. இல்ல இந்தியாவே குடும்பம் சொல்றவங்க தொகுதியை குடும்பம் தப்பு இல்லையா? சரி சரி, அப்படி அதுதான் சொல்லிட்டேன்ல. அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம சொன்னது இப்ப நேரடியா சொல்றது ஒண்ணு, அப்ப சொல்லாம சொன்னதை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நான் சொன்னேன், சுதந்திர காலத்துல தேசியமும் தெய்வீகமும் கொள்கை அப்படின்னு சொன்ன இடத்துல இவர் ஜவஹர்லால் நேரு மட்டும் சொன்னார் மதசார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்பதான் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த செக்யூலரிசம் இந்த மாதிரி வார்த்தைகளை எடுக்கக்கூடாதையான்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிக்க கூட ஆள் இல்லாம போச்சு. இவங்க சொன்ன வார்த்தை தப்பு தானே, அதை எப்படி சொல்ல முடியும்? இது என்ன அரசியல், என்ன உங்க குடும்ப சொத்தா? ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு தலைவரா இருக்க வேண்டியவங்க, உங்களுக்கு நாட்டு நல்ல தானே முக்கியம். நீங்க இன்னும் பதவி உங்களுக்கு வருமானத்தே சந்தேகத்துல இருக்கு. இந்த நேரத்திலேயே வாய் துடுக்கு இதே மாதிரி சொல்லலாமா? மனசுக்குள்ள நிறைய பேர் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்சியில் வந்து நான் நேத்தி கூட ஏதோ ஒரு இதில் கூட சொன்னேன், அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, யார் வேணாலும் வைங்க, யார் தலைமைக்கு வரணுன்ற கவலையே கிடையாது, ஏன்னா குடும்ப வாரிசு வரிச்சா வந்துருவாங்கன்னு. அதே மாதிரி தான் காங்கிரஸ்லையும் அதே அப்படியே நினச்சிக்கிட்டாங்க அவங்களே. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.